I am redeemed. I am completely liberated. I am not under bondage to anything. I am free because Christ has set me free. Christ has redeemed my inner man and set me free to be like God. As Christ is, so am I. Redemption. Redemption in the subconscious. அது நிறைய பேசணும். அதுல இன்னொரு ஒரு லெவல் போய் தி ரிடம்ஷன் இந்த மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்னு பேசுறேன். அதாவது no matter whatever you are redeemed from, you are still under the jurisdiction of time அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? அதாவது ரிடம்ஷன் இருக்குது. ரிடம்ஷன்ல வந்து கிறிஸ்துவனை விடுதலையாக்கி விட்டார், கிறிஸ்துவனை ரிடீம் பண்ணி விட்டார். எந்த லெவல் அப்படின்னாக்கா, he has redeemed man to the status of God, so man can function like God அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கோம். So the redemption of the subconscious, the redemption of the inner man, the light which shines in the subconscious, இதெல்லாம் பேசியிருக்கோம். இப்போ அந்த ரிடம்ஷன்ல இன்னொரு ஒரு படி அதிகமா போய் ரிடம்ஷன் in the dimension of time அப்படின்னு சொல்றேன். ரிடம்ஷன் இந்த டைமென்ஷன் ஆஃப் டைம்ல வந்து டைமை பத்தி பேசுறேன். நான் டைமை பத்தி பேசும்போது நான் இங்க தாவீதை கோட் பண்றேன். He shall be like a tree planted by the rivers of water that bring forth its fruit in its season, whose leaf shall not wither, and whatever he does shall prosper. இது தாவீது எழுதியிருக்கான். நான் என்ன எழுதுறேன் அப்படின்னாக்கா, என்ன நீ என்னடா எழுதுறது, அது தாவீது எழுதிட்டு போயிருக்காங்க. இல்ல, தாவீது அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எழுதுனான். அவன் கிறிஸ்து இல்லாம எழுதியிருக்கான். நான் கிறிஸ்துவோட எழுதுறேன், பைபிளை ரீரைட் பண்றேன். ஐ ஆம் த லிவிங் பைபிள் அப்படின்னு சொல்றேன். த பைபிள் இன் மீ. அது எப்படி ரீரைட் பண்றேன்னா, he shall be like a tree planted by the rivers of water that bring forth its fruit in its season இருக்குல்ல, அந்த இடத்துல சீசனை கட் பண்றேன். சீசன்னா அங்க ஒரு டிலே இருக்கு, புரியுதுங்களா? சீசன்ல ஒரு டிலே இருக்குது. ஏன்னா அந்த சீசன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியே ஆகணும். ஒரு இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசன்ல வந்து வின்டர் சீசன்ல எல்லா ட்ரீஸ்ல இருக்க எல்லாமே கொட்டிட்டு வெறும் குச்சா நின்றுட்டு இருக்கு மரம்லாம். அப்படியே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது அப்படியே கடுப்பா இருக்கும். அப்படியே வெளியே போனால் அப்படியே குளிரும். ஒரு மரத்துல ஒரு இலைகளை பார்க்க முடியாது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே ஒரு அக்டோபர்ல கொட்ட ஆரம்பிக்கிறது, நவம்பர், டிசம்பர், ஜானு, ஃபெப் அப்படியே உட்காந்துருக்கணும். மார்ச்ல அப்படியே துளிர்க்கும் லைட்டா. மார்ச்ல ஏப்ரல்லாம் அப்படியே துளுர்த்து அது ஸ்ப்ரிங் அப்படின்வாங்க. வேற லெவல்ல அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் வரதுக்கு முன்னாடி ஒரு டார்க் சீசன். அந்த சீசன்ல வந்து இலையெல்லாம் உதிர்ந்த காலமா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துதான் ஸ்ப்ரிங் வரும்போது தான் தாவீது சொல்ற மாதிரி that brings forth its fruit in its season அப்படின்னு எழுதியிருக்கான். அந்த இடத்துல ஒரு காலகட்டம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்து எப்ப ரிடம்ஷன் பண்ணியிருக்கிறாரோ அப்போ he has also redeemed us and liberated us from the bondage and fetters of time அப்படின்னு சொல்றேன். From the bondages and the fetters of season. கிறிஸ்து உயிரோட எழும்பினது வந்து சீசனுக்கு முன்னாடியேன்ற நான். புரியுதுங்களா? உயிர்த்தெழுதல் இன்னும் வரலங்க. இன்னும் உயிர்த்தெழுதல ஒரு உயிர்த்தெழுதல் பாத்தீங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா அந்த சீசன் இன்னும் வரல. இங்க ரிசர்வேஷன் பாத்தீங்களா? இல்ல. உயிர்த்தெழுதல் பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலத்துல தான் உயிர்த்தெழுதல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துல பிதா
உயிரோடு எழுப்புவாரு. இந்த லாஸ்ட் டே ஐ வில் ரைஸ் him up அப்படின்னு சொல்றாரு. ஸோ லாஸ்ட் ரெசரக்ஷன் அதெல்லாம் பற்றி பேசுகிறோம். ஆனால் கிரைஸ்ட், சின்ஸ் கிரைஸ்ட் வாக்ட் இன் the consciousness of God, in the awareness of I and the Father are one, even death could not hold him, and so he surpassed the resurrection time zone and way beyond the time zone முன்னாடியே Christ gets resurrected. அப்படின்னா Christ liberates himself, shakes the dust of time from himself and rises from the dead and proves that time doesn't have dominion over him. Why? Because he is God. தேவனுடைய கரங்கள்ல தான் காலங்கள் இருக்குது தவிர்த்து காலங்களுடைய கரத்துல தேவன் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளே functioning like God, redeemed to the status of God, Christ's redemption to redeem man and restore him back to his original status, which is one with the Father. அப்படின்னு பேசினதுனால இப்போ காலங்கள் யாருடைய கரங்கள்ல இருக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய கரங்கள்ல இருக்குது. Why? Because you are redeemed to the position of God. நீ ஓர பேசிட்டு இருக்க, இல்ல பேசி ஆகணும். நம்ம பேசல அப்படின்னாக்கா இன்னொருத்தன் வந்து எழுந்துச்சு வந்து இது ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசிட்டு இருப்பான். ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணோம், இன்னைக்கு நம்மளே பேசிடலான்ற ஆனது ஆகிப்போச்சு, பேசுறோம் ஃபுல் ஸ்விங் போய் தான் பாப்பமே அப்படின்னு பேசுறேன். ஸோ இதுல வந்து திருப்பி வரேன். ஸோ he shall be like a tree planted by the rivers of water, சூப்பரியா, that bring forth its fruit in its season அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல நான் அதை மாத்துறேன். நான் அதுக்கு உடன்படலை, நான் அதுக்கு ஒத்து ஓதல, நான் அதுக்கு வந்து ஆமீன் சொல்லலை. ஏன்யா ஆமீன் சொல்லலாம்ல, ஏற்கனவே வாழ்க்கையில் டிலேல போயிட்டு இருக்கு, இப்போது ஆமீன் சொல்லி லாஸ்ட் பஸ்ல ஏறலாம். இந்த கதைக்கே இல்லை. ஏறினா டைரக்டா ஃப்ளைட்ல தான் ஏறுவேன். லாஸ்ட் பஸ்ல ஏறுறது, லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறது, லேட்டஸ்டா வருவேன்ற மாதிரி. என்ன எழுதுறேன் அப்படின்னாக்கா, he shall be like a tree planted by the rivers of water that bring forth its fruit in its season கிடையாது, that bring forth its fruit in Christ மாத்துறேன். எங்கெங்கெல்லாம் இன் சீசன் இருக்கோ அது எல்லாமே நான் இன் கிரைஸ்ட் மாத்துறேன். நான் சீசன்ல இருந்து எடுத்து என்னுடைய விஷயங்களை கிரைஸ்ட்குள்ள வைக்கிறேன். ஏன்னா கிரைஸ்ட் இஸ் இன் த நவ். சீசன் ஆல்வேஸ் கோஸ் in a sequence, in a slow fashion. It has to wait. Christ never waits for anyone. Christ is in the now. Christ is all sufficient. Christ doesn't have to wait for the season. Christ produces the season. Christ produces the season in the now. Christ works outside the fetters and outside the clutches of season and outside the clutches of time. So he shall be like a tree planted by the rivers of water that brings forth its fruit in Christ, whose leaf shall not wither, and whatever he does shall prosper. ஓகேங்களா? ஸோ தாவீது எழுதுறத நான் மாற்றி எழுதுனேன். இந்த லைட் ஆஃப் கிரைஸ்ட், இந்த லைட் ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து நான் விஷயத்த மாத்துறேன். இந்த லைட் ஆஃப் ரிடம்ஷன்ல நான் விஷயத்த மாத்துறேன். ஸோ ஐ வில் பிரிங் ஃபோர்த் மை ஃப்ரூட் இன் கிரைஸ்ட் இன் த நவ். In the now. Ecclesiastes 3:11. He has made everything beautiful in its time. எல்லாருக்கும் தெரியும். எங்க எழுதுவாங்க, கல்யாண கார்டில் போட்டுருவாங்க. He has made everything beautiful in its time. அதை நான் மாற்றி எழுதுறேன்.
இதே வேலையா போச்சா? ஆமா, ஏன் வேலையா போச்சு? பைபிளை அப்டேட் பண்றேன். என்னையா பைபிள் அப்டேட் பண்றியா? ஆமா பண்ணுவேன்யா, பண்ணுவேன். ஏன் அப்படின்னாக்கா, கிறிஸ்துவ அறிகிற அறிவு அப்டேட் ஆகும்போது பைபிள் தானா அப்டேட் ஆக வேண்டும். பவுல் வந்து பைபிள் அப்டேட் பண்றான் பாருங்க. பைபிள் அப்டேட் பண்ணக்கூடாதுங்க, தொட்ட அதே மாதிரிதான், சொன்னதுதான் வருஷன் போட்டுட்டு இருப்பேன் அப்படின்னா வருஷன் போடுவேன். யார்கிட்ட கத்துட்டா? பவுல்கிட்ட கத்துக்கிட்டேன். பைபிள் ஒன்று எழுதியிருக்கோம், பவுல் அதை அப்படியே எடுத்து வேற ஒன்று எழுதுவான், வருஷன் போட்டுட்டு இருப்பான். வருஷன் பண்ணிட்டு இருக்காங்க பைபிளை கண்ணு முன்னாடி வச்சு. ஒரு வருஷன் எழுதிட்டு இருக்கான் பைபிள்ல, வருஷன் 1.0 2.0 போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். யாவனும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னாக்கா அவனுக்கு வெளிப்பாடு இருக்கு, அவனுக்கு ரெவலேஷன் இருக்கு. அவன் காடோடைய த்ரெட்டை புடிச்சிட்டான். அவன் த்ரெட்டை புடிச்சதுனால அவன் என்ன பண்றான்? டேய் பைபிளை ரீரைட் பண்ணா ரீரைட் பண்ணிட்டு இருக்கிறான். பை ஃபெய்த் ஏப்ரஹாம் வாஸ், பை ஃபெய்த் ஈனோக் வாஸ் டிரான்ஸ்லேட்டட், பை ஃபெய்த்ல எழுதிட்டு இருக்கான். டேய் என்னடா பைபிள் ஒன்று போட்டு நீ ஒன்று போட்டுட்டு இருக்கியாடா? ஆமா நான் ஒன்று போடுவேன். ஏன்னா அவன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். புரியுதுங்களா? நம்ம அதை வந்து தெரியாம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அவன் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாங்க அவன். ஓகே, அதே மாதிரி எக்லிசியாஸ்டஸ் 3:11 சூப்பரான வசனம். He has made everything beautiful in his time. வண்டர்ஃபுல் வசனம், பயங்கர பியூட்டிஃபுல்லான வசனம். ஆனா அந்த வசனம் இன்னும் பியூட்டிஃபுல்லா மாத்துறேன். He has made everything beautiful in its time. அதுக்கு பதிலா He has made everything beautiful in Christ போடுறேன். நாளைக்கு இருக்கும் பாருங்க. He has made everything beautiful in Christ. டைமை வந்து நான் அதை டெலீட் பண்றேன். அது அப்படியே படிச்சீங்கன்னா ஆக்சுவலி டைம் டெலீட் ஆகுது. அப்போவே எக்லிசியாஸ்டஸ் எழுதும் போது டெலீட் பண்றாங்க. ஆனா நான் அந்த ஒரு வார்த்தையில கூட டைம் டெலீட் பண்றேன். எப்படி பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கானா, he has made everything beautiful in its time அப்படின்னு போட்டு he has also set eternity in the human heart. கரெக்டா போடுறப்ப வசனம் கரெக்டா வந்து பாருங்க. He has also set eternity in the human heart, yet no one can fathom what God has done from beginning to end. நான் அந்த he has also set eternity in the human heart. Eternity surpasses time. Eternity வந்து காலத்தை தாண்டி இருக்கிறது. ஓகேங்களா? Eternity surpasses time. So he has also set eternity in the human heart அப்படின்ற ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷனை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றேன். கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷன் he has also set eternity in the human heart இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற ஈக்குவேஷன் he has made everything beautiful in his time இருக்கு. ஸோ இதுவும் அதுவும் செட் ஆகல, இதுவும் பேலன்ஸ் ஆகல. பேலன்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, he has also set eternity in the human heart வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் he has made everything beautiful in its time அடிச்சுட்டு he has made everything beautiful in Christ போடுறேன். இப்படி போடுறதுனால LHS is equal to RHS. Hence proved. He has made everything beautiful in Christ அப்படின்றதுனால is equal to he has also set eternity in the human heart. ஸோ உங்களுடைய ரிடெம்ப்டிவ் ஸ்டேட்ல இட்டர்னிட்டியை உள்ள வச்சிருக்கிறாரு அவரு. புரியுதுங்களா? இட்டர்னிட்டியை உள்ள வைக்கும் போது உங்களுக்கு டைம் உடைய கிளச்சஸ்லயோ டைம் உடைய பாண்டேஜ்ல நீங்க இல்லை. ஓகேங்களா? இப்போ டைம் வந்து எம்மால் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு அவேர்னஸ்குள்ள வரணும். அப்படி என்னன்னா, டைம் மேல எனக்கு அதிகாரம் இருக்கிறது. I am not under the bondage or the fetters of time. Christ has redeemed me from the curse of time என்ற பாலுடைய இதே அப்டேட் பண்றேன். பால் எழுதின பைபிள இன்னும் வருஷன் அப்டேட் பண்றேன். அவன் Christ has redeemed me from the curse of the law அப்படி எழுதியிருக்காப்ல இல்லையா? அதை வந்து Christ has redeemed me from the curse of time. In the redemptive state, there is no curse, there is no fetters, there is no control. We are like rivers of living water. Rivers of living water is not stopped by time. We are redeemed so much that time will not have its dominion over us. Sin shall not have dominion over you எழுதுறான் இல்லையா? அதை அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து நான் கீழே டைம் ஷால் நாட் ஹேவ் டொமினியன் ஓவர் யூ அப்படின்றேன். ஏன் அப்படின்னாக்கா அதேதான்,
சின்னுக்கு ஒர்க்கான அதே ரிடம்ஷன் தான் டைமுக்கு ஒர்க் ஆகுதுங்க. சின் டஸ் நாட் ஹேவ் டொமினியன் ஓவர் மீ எழுதுனால அங்க ஒரு ரிடம்ஷன் பேசுறான் இல்லையா, அதே ரிடம்ஷனை எடுத்து ஒரு படி அதிகமா போய் ரிடம்ஷன் பண்ணிட்டாருன்னா சின்னா என்ன டைம்னா எல்லாத்துக்கும் சேர்த்தாண்டா பண்ணிருக்காருன்ற நானு. ரிடம்ஷன் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் டைம், ரிடம்ஷன் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் கிளாக். டைம்ல இருந்து நீங்க ரிடீம் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா இம்மார்டாலிட்டி இஸ் யுவர் போர்ஷன். எங்க வருது பாருங்க மேட்ரு. டைம்ல இருந்து ரிடீம் ஆயிட்டீங்கன்னா இம்மார்டாலிட்டி இஸ் யுவர் போர்ஷன். இம்மார்டாலிட்டி இஸ் யுவர் போர்ஷன். ஏன்? ஏன்னா நீங்க டைம் ஜோன்ல இல்லையே. டைம் ஜோன்ல இருக்கும்போது தான் பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். புரியுது எங்க வருதுன்னு? டைம் ஜோன்ல இருக்கும்போது தான் இந்த கதையெல்லாம். And Christ has redeemed me. அந்த ரிடம்ஷன் நடக்கும்போது பழைய இத எழுதிட்டு உட்கார முடியாது. There is time for everything and a season for every activity under heavens. A time to be born and a time to die. A time to plant and a time to uproot. A time to kill, a time to heal. A time to tear down, a time to build. A time to weep, a time to laugh. A time to mourn, a time to dance. A time to scatter stones, a time to gather them. A time to embrace, a time to refrain from embracing. A time to search and a time to give up. A time to keep, a time to throw away. A time to tear, a time to mend. A time to be silent, a time to speak. A time to love, a time to hate. A time for war, a time for peace. இந்த மேட்டர் எல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா டைம்ல இருந்து எடுத்து கிரைஸ்டுக்குள்ள வச்சிடுறேன். டைம்ல இருந்து நான் வெளியே எடுக்கும் போதே டைம் டு டை வெளியே வந்துடும். இன்டர்நெட்டுக்குள்ள வந்துடுறீங்க. ஸோ டெத் டஸ் நாட் ஹேவ் டொமினியன் ஓவர் யூ. கிரைஸ்டுக்குள்ள நீங்க போகும்போது நீங்க டைம்ல இருந்து வெளியே வந்துடுறீங்க. பை டிஃபால்ட்டா வெளியே வந்துடுறீங்க. ஆனா அவேர்னஸ் இருக்குதா? அதான் கொஸ்டின். இப்போ இதெல்லாம் சத்தியங்க, இதெல்லாம் ட்ரூத்து. அந்த ட்ரூத்துக்கு நீங்க அவேர் ஆயிட்டீங்களா? அந்த ட்ரூத்துக்கு நீங்க அவேக்கன் ஆயிட்டீங்களா? அதான் மேட்ரு. அது அவேக்கன் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு உங்க மேல அது கண்ட்ரோல் இருக்கும். நீங்க ஒன்ஸ் அவேக்கன் ஆயிட்டீங்க, ஒன்ஸ் நீங்க ஸ்விம் பண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் வண்டி ஓட்ட தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வண்டி ஓட்டிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்க அவேர் ஆயிட்டீங்க, ஐ ஆம் நாட் சப்போஸ் டு பி இன் த கிளச்சஸ் ஆர் ஃபெட்டர்ஸ் ஆஃப் டைம். I am supposed to be like God. I will create time. Time shall serve me because I am that I am. Because I am one with the Father. Because I and the Father are one. அப்படின்ற மேட்டர்ல உங்க அவேர்னஸை கொண்டு வந்து நிறுத்தும் போது டைம் வில் சர்வ் யூன்ற. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டைமுக்கு நம்ம சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இந்த அவேர்னஸ்ல வரும்போது டைம் வில் சர்வ் யூ. டைம் வில் வெயிட் ஃபார் யூ. இப்போ நம்ம கரெக்டான டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, நாங்க ஜபத்துல காத்து இருக்கிறோம், நாங்க கரெக்டான வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல அதெல்லாம் கிறிஸ்து பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம பண்ண வேண்டிய வெயிட்டிங்லாம் அவர் பண்ணி அதெல்லாம் முடிச்சு டைம் பாக்கெட்டுக்குள்ள போட்டாரு. ரிசரக்ஷன்ல வெளியே வரும்போது டைம் கேம் எல்லாத்தையும் சுத்தி எடுத்துட்டு வந்துட்டாரு வெளியே. எல்லாம் என் கையில தான் இருக்கு, சாவி கொடுத்துட்டு போறேன், வச்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லி பேர் கையில கொடுத்துடுறாரு. நீங்க ஓபன் பண்ணா ஓப்பன் ஆயிடும்பா, நீங்க க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் ஆயிரும். டைமுக்கு அந்த டைம்ல நீ எப்போ போடுற சாவியோ அன்னைக்குதான் உன் கையில தான் இருக்கு. உன் கையில சாவி கொத்து உன் கையில கொடுத்துட்டு போயிருக்கேன். ரிடம்ஷன் ஆஃப் டைம், ரிடம்ஷன் ஃப்ரம் டைம் அப்படின்றது காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். ரிடீமிங் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரிடீமிங் த டைம் நான் அதை பத்தி பேசல. ரிடீமிங் த டைம் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில் அதை பத்தி பேசல நானு. ரிடம்ஷன் ஃப்ரம் டைம் பத்தி பேசிட்டு இருக்கேன். ரிடீமிங் த டைம் அது வந்து விபிஎஸ் பாடம், சண்டே ஸ்கூல் பாடம். ரிடம்ஷன் ஃப்ரம் டைம் அப்படின்றது காடுடைய பாடம்.
நான் காடுடைய பாடத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். லிவிங் as God. You shall be a God unto Pharaoh. Times and seasons will be determined by you. Times and seasons will not determine you. I repeat, times and seasons will not determine you. You will determine the times and seasons. நீங்க சொல்றதான் டைம். when I am ஃப்ரீனா நீங்க ஃப்ரீ. when I am in vacationனா you are on vacation. புரியுதுங்களா? இன்னைக்கு எப்படி இருக்குன்னா வெக்கேஷனா, ஐயோ டைம் இல்லப்பா, இதுவா இல்ல டைம் இல்லப்பா, அதுவா இல்ல மேனேஜர்கிட்ட, அந்த கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த அவேர்னஸ்ல இருந்து வெளியே வரணும். உங்க சப்கான்சியஸ் அந்த அவேர்னஸ்ல வெளியே வரணும். அந்த அவேர்னஸ் காடுடைய அவேர்னஸ்ல வந்துடணும். வரும்போது இல்ல, டைம் எனக்கு சப்மிட் பண்ணும், டைம் எனக்கு ஒத்துழைக்கும். மோஷி வெக்கேஷன் பிளான் பண்ணானா வேலையில இருந்து எல்லாமே போயிட்டு வாங்க சார், எப்போ வேணா வாங்க சார் நீங்க அப்படின்ற இடத்துல வந்து நிக்கும். அதுக்காக ஜபிக்கிறான் அந்த மேட்டர்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. கிரைஸ்ட் என்னை ரிடீம் பண்ணிட்டாருன்னா நான் சொல்றதுதான் எனக்காக டைம் வந்து நிக்கும். அதுக்கு நான் என்ன சொல்ல போறது இல்ல, நான் போயிட்டு எல்லாம் தப்பான வேலைகளை பண்ண போறது இல்ல. ஓகேங்களா? நான் வந்து உள்ள இருந்தா எடுத்து பண்ண போறேன். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துக்கள் தான், எனக்குள்ள இருக்க ஜீவன்ல இருந்தா நான் செயல்பட போறேன். நான் வெளியே செயல்பட போறது இல்ல, உள்ள இருந்தா செயல்பட போறேன். நான் உள்ள இருந்து செயல்படும் போது டைம் வந்து எனக்கு வந்து ஷோ ஸ்டாப்பரா இருக்க விட்டவே மாட்டேன்றேன். சான்ஸே கிடையாதுன்றேன். நான் உள்ள இருந்து செயல்படும் போது நான் வெக்கேஷன் அப்படின்னாக்கா மொத்த உலகமும் எனக்கு வெக்கேஷனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். நான் ஃப்ரீ டைம்ப்பா அப்படின்னா அது ஃப்ரீ டைம் தான். அந்த டைம்ல வந்து ஃபோன் பண்ணி இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இது பண்ணுப்பா, இந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்துருப்பா, ஆஃபீஸ் வந்து பேசுறது, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா நம்ம டைம் ஜோன்ல இருந்து வெளியே வந்துட்டோம். அந்த அவேர்னஸ் வந்துச்சுன்னா நீங்க அந்த ஸ்டேட் ஆஃப் லிவிங்க்கு போயிடுவீங்க. உங்க வாழ்க்கை மாறிடும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்க கம்பெனி வந்து உங்க டைம் வந்து எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த அவேர்னஸ்ல வரும்போது உங்களோட லைஃப் வந்து வேற லெவலுக்கு போகும்போது அந்த கம்பெனில இருந்து நீங்க விடுதலை பெற்றுருவீங்க. உங்களுக்கு வேற ஒண்ணு உங்களை சர்வ் பண்ணும். ஓகேங்களா? உங்களை சர்வ் பண்ணும். இது என்னையும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். ரெடீமிங், redemption from time. Christ has redeemed me from the curse of time. டைமே ஒரு கர்ஸ் தாங்க. டைம் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்குங்க. அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கை லைட்டை திருடிட்டே இருக்கும். டைம் இஸ் அ தீஃப். உங்களுக்கு தெரியாமே ஸ்லோவா திருடிட்டு இருக்கோம். திடீர்னு போதா, ஐயோ என்ன இவ்வளோ வயசாயிருச்சு, ஐயோ இவ்வளோ காலம் போயிடுச்சா, ஐயோ அன்னைக்கே பண்ணிருக்கலாமே, ஐயோ அதெல்லாம் எனக்கு கிடையாதுப்பா. நான் காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன். Time will not have dominion over me. I am set apart. To be one with the Father as Jesus was one with his Father. I am not in time, I am in Christ. I am not under time, I am under Christ. I am in Christ. And in Christ, I have all authority over time. Time is under my feet. Time I have subjected. Joshua stops the time. புரியுதுங்களா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே அவன் கிரைஸ்டா ஆக்டிவேட் பண்றான். ஒரு கிரைஸ்டுடைய ஆக்டிவேஷன் அவன் பண்றான். பண்ணிட்டு என்ன சொல்றான்? he stops time. சாதாரண மேட்ராங்க அது. நீங்க அதை ஒரு சண்டை போடுறதுக்காகவே நீ உலகத்தையும் நடிச்சு அப்படின்னு நீ போடுற பெரிய உலகம் வேர்ல்டு வாரா பண்ணிட்டு இருக்கிற, நீ சண்டை தோத்தா என்ன ஆக போகுது? அப்படியே உலகம் அழிஞ்சு இடிஞ்சு கொடுத்துற போதா, இல்ல பீஸால கண்ட்ரி போட்டுருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்ல உலகமே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. பாதி வேர்ல்டு காணாம போயிட்டு இருக்கு. நீ நான் அவ்வளவு பெரிய வாரா பண்ண? நீ சாதாரண எப்ப மேட்ரு ஒரு வாரம் தான் பண்ணிருக்க, அதுக்கு என்ன டைம் நிறுத்தின அப்படின்னா, ஆமாண்டா நிறுத்துவேன்டா, ஆமா நிறுத்துவேன். ஏன்னா அவன் அந்த அவேர்னஸ்ல இருக்காங்க.
ஜோஷுவா அவன் அன்னைக்கே அந்த அவேர்னஸ்ல இருக்கான். அவன் அங்கேயே கிரைஸ்டா ஃபங்க்ஷன் பண்றான். அங்கேயே டைம்லெஸ் ஜோன்ல போயிட்டு சன்னை பார்த்து கட்டளையிடுறான். இவ்வளவு தைரியண்டா இருக்கும் உனக்கு. ஆமா, எப்படின்னா ஏன்னா அவன் கிரைஸ்டா இது பண்றான். அவனுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு, அவனுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அவன் எங்கேயோ அதை கத்துட்டு வந்திருக்கிறான். யாரோ அந்த மேட்ரை உணர்த்தி இருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மோசை கூட சொல்லி கொடுத்துருப்பான். டேய், யூஆர் கிரைஸ்ட். டேய், நான் தேவனை பார்த்தேன். நான் தேவனை பார்க்கும்போது நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம்னு பார்த்தேன். அப்படின்னு விஷயம் சொல்லியிருந்துருக்கலாம். மோசஸ் சொல்லி சொல்லியிருப்பான். கிரைஸ்ட் இஸ் இன் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். யூ ஆர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். யூ கேன் ஃபங்க்ஷன் லைக் காட், யூ கேன் ஃபங்க்ஷன் இன் கிரைஸ்ட் ஆஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். சொல்லி கொடுக்கும்போது அது உள்ள போயிருந்துருக்கும். கரெக்டா ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டாப்புன்னு எக்ஸிக்யூட் பண்றான். இன்னைக்கு வரைக்கும் உலகம் பிரமிக்குது. என்னடா டைமையே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். ஃபார் அஹெட் ஆஃப் டைம். The things which time is holding, I grab it by force because I am redeemed from time. In my subconscious, time doesn't have any effect. All things will flow to me, will work for my goodness, will work for my goodness. I do not have a right time. All time is right for me. இந்த நல்ல காலம், இந்த போராத காலம், அதெல்லாம் கிடையாது. என்னுடைய காலம் எல்லாமே நல்ல காலம் தான். நல்ல காலத்துக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்காக நல்ல காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்ற. நல்ல காலம் வந்துச்சாப்பா, டைம் கரெக்டா வந்துச்சாப்பா, இப்போ தாலியை கட்டுப்பா, கரெக்டா இருந்துச்சாப்பா, இப்போ வந்து வீடை வாங்கிடலாம்ப்பா, கரெக்டா இருந்துச்சாப்பா, கரெக்ட் டைமாப்பா, இல்லை பாட்டியாப்பா, அதெல்லாம் கிடையாது. நான் எடுத்து வச்சா அது கரெக்ட் டைம் தான். நான் எடுத்து வச்சா அது கரெக்டான டைம் தான். கரெக்டான டைமு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் டைமுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ற பழக்கம் அடியனுக்கு எப்போது இருந்ததே இல்லை. அப்படின்ற அவேர்னஸ்குள்ள உள்ள வரணும். நம்ம சொல்றதான் டைம். When you are free from the bondages of time, you will not age. When you are free from the bondages of time, you will not worry. இப்போ ஏன் வரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா டைம், ஐயோ டைம் போயிட்டே இருக்கே, ஐயோ காலம் போயிட்டே இருக்கே, நான் ஒண்ணுமே சேர்க்கலையே, ஐயோ நான் இது பண்ணவே இல்லையா, அது பண்ணவே இல்லை. Do not worry about tomorrow. Do not worry about time. ஜீசுடைய அதே வார்த்தை. Do not worry about tomorrow. டுமாரோன்றது என்னங்க? அது ஒரு டைமுங்க. டுமாரோன்றது அது டைம். எனக்கு தான் டைம் இல்லையே. நான் தான் இட்டர்னிட்டி இஸ் இன் மை ஹார்ட். எக்லிசியாஸ்டஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன். டைம் இஸ் இன் மை ஹார்ட் அப்படின்னா தான் ஐ ஹேவ் டு வரி அபவுட் டுமாரோ. தென் ஐ ஹேவ் டு வரி அபவுட் டே ஆஃப்டர் டுமாரோ. தென் ஐ ஹேவ் டு வரி அபவுட் நெக்ஸ்ட் இயர். அதெல்லாம் இல்லை. Do not worry about time. Do not worry about time. Because Christ has redeemed me from time. God is not under the control of time. God has time in his hands. So am I. I have time in my hands. I have time in my hands. Time cannot steal from me. Why? Because I have arrested time. டைம் திருடிட்டு இருக்கா? ஐயோ காலங்கள் ஓடிடுச்சே, ஐயோ வாலிபம் போயிடுச்சே, வாலிபம் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும். இந்த பாட்டெல்லாம் இதெல்லாம் பாடிட்டு இருக்க மாட்டேன். அப்படியே ஒரு ரிவர்ஸா பாடுவேன். எண்ணமெல்லாம் புதுமையாகும், கல்வி எல்லாம் ஞானமாக மாறும். அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். அதுல இருந்து இந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள், எந்த நாளும் நல்ல நாள் பாக்கிய நாள்,
எந்த நாளிலும் நான் கிறிஸ்துவை தரிசிப்பேன். கிறிஸ்துவோட முகமுகமாய் பேசுவேன். எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவை வெளியே வெளிப்படுத்துவேன். நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் கிறிஸ்துவாகவே வாழ்கிறேன் அப்படின்ற அவேர்னஸ்ல Christ has filled me completely. It is no longer I, but Christ that liveth in me, through me. அப்படின்ற நானு I manifest Christ wherever I go. I manifest Christ in whatever I do. I manifest Christ in my thought process. All things will work together for my good. In Christ. I am in Christ. Christ is in me. I am born in Christ. A time to be born, a time to die. இல்ல. Why? ஏன் அப்படின்னாக்கா அதை நான் கேன்சல் பண்றேன். Ecclesiastes 3:2. A time to be born and a time to die. அதை கேன்சல் பண்றேன். ஏன்? பிகாஸ் டைம் என்னன்னு சொல்லி கேன்சல் பண்றோம். கிரைஸ்டை வச்சு கேன்சல் பண்றோம். எப்படி கேன்சல் பண்ணட்டுமா? டைம் டு டை அப்படின்னு எக்லிசியாஸ்டஸ்ல எழுதியிருக்கான்ல 3:2ல. நான் அதை கேன்சல் பண்றேன். I am already dead in Christ. So, if you are dead in Christ, you are raised in Christ. இதெல்லாம் வரும் போல. புரியுதுங்களா? டைம் டு டை அதெல்லாம் பேச முடியாது. இல்லப்பா, நான் ஏற்கனவே கிறிஸ்துவோட மறிச்சிட்டேன். கிறிஸ்து மறிக்கும் போது, கிறிஸ்து உயிர் தெழும்போது நான் உயிர் தெழுந்துட்டேன். ஸோ இந்த டைம் டு டை does not have dominion over me. Why? Because I am not under the jurisdiction of time. I am under the jurisdiction of Christ. I am under the liberty of Christ. And Christ has liberated myself from all time, especially bad times, slow times, dead times, times of uncertainty, times of depression, times of oppression, times of suppression. இதுக்கெல்லாம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இதுக்கெல்லாம் மேலே உயர பறந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஏர்த்தில் இருக்கும்போது அங்கே டைம் உயர்ந்துட்டிங்கன்னா அங்கே சன் உங்களுக்கு செட்டே ஆகாது. ரைட்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் வெளிச்சம்? டைம் விட்டு அர்த்தோடைய சுழற்சியில் நீங்கள் இல்லை. டைம்லாம் கிடையாது. அங்கே போய் டே எப்போவுமே டே தான். நைட்லாம் கிடையாது, எப்போவுமே டே தான். Redemption from time. Christ has redeemed me from time so that I can walk in a timeless zone. I can walk in Christ. I can walk in Christ. கிரைஸ்ட்ல லைஃப் இருக்கு. டைம்ல டெத்து தான் இருக்கு. டைம்ல ஏஜிங் இருக்கு. டைம்ல டெத் இருக்கு. டைம்ல வியரினஸ் இருக்குது. டைம்ல லூசிங் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கு. டைம்ல டயர்ட்னஸ் இருக்கு. டைம்ல சோர்வு இருக்குது, சாரோ இருக்குது. டைம்ல வீப்பிங் இருக்குது. டைம்ல மோர்னிங் இருக்குது. இதெல்லாம் எங்க இருக்கு? டைம்ல இருக்குது. Christ has redeemed me from time. I am aware that I am beyond time. Time will not put a restriction in my being. எல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீ டஃபா இருக்கு சப்ஜெக்ட் டஃபா இருக்க மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் அந்த அவேர்னஸ்க்குள்ள வரல. ஆனா அந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் போடும்போது டஃபா தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்விம்மிங் போட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க ஈஸி ஆயிடுச்சுல. ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டும்போது டஃபா இருந்துச்சு, பயங்கர டஃபா இருந்துச்சுங்க. இன்னும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாம நம்மளாம் சைக்கிளை ஓட்ட மாட்டோம்டா, சைக்கிள் ஓட்டலாம் பரவாயில்லடா, இடிச்சு எத்தனை தடவை விழுவுறது, போனா அங்கே போய் இடிச்சு விழுவுறது, சைக்கிள் முடியாதுடா, வேணா விட்டுடலாம். அதையும் மீறி அப்படி போகும்போது டைமுடைய கிளச்சஸ்ல இருந்து நம்மள உதறி முடியாது. டைம் யூ டு நாட் ஹேவ் டொமினியன் ஓவர் மீ
அப்படி சொல்லி ஒருத்தரை வரும்போது எது கஷ்டமா இருந்துச்சோ அதை திரும்பி பார்க்கும்போது அதுதான் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படின்னா சைக்கிள் ஓட்ட தெரியாம தவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க சைக்கிள் எடுத்தீங்கன்னா ஓட்டி தான் ஆவீங்க. ஓட்டாம உழுவுறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உழுவே முடியாது. அது மாதிரி நீங்க இந்த டைமுடைய அவேர்னஸ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க, இட்டர்னிட்டியோட அவேர்னஸ், கிரைஸ்டுடைய அவேர்னஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டைமுடைய அவேர்னஸ்க்குள்ள நீங்க போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல டைமுக்குலாம் அடிமையா இருந்திருக்கிறோமே, நல்ல டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே, காத்து இருந்தோமே, காத்திருப்பு ஜெபம், கதறிட்டு இருக்கிற ஜெபம், இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் டைம் வந்து உங்க எஜமானவா, டைம் வந்து உங்க ஃபேரோவா இருக்கிறான்னு அர்த்தம். காத்துட்டு இருக்கீங்களா? ஓ யூ ஆர் அண்டர் த ஃபேரோ, லெட் மை பீப்புள் கோ அப்படின்ற நான் டைம்கிட்ட வந்து சொல்றேன், let my people go. How will my people go? When they come to the absolute awareness, it is not Pharaoh who is on the throne, it is Christ who is on the throne. அப்படின்ற அவேர்னஸ் வரும்போது Pharaoh will have to submit to you. Time will have to submit to you. As long as Christ is on the throne, as long as Father is on the throne, I will not submit to time. I will submit only to Father. I will submit only to Christ who is inside of me. I don't have dual personality. I will not submit to Christ and submit to time in parallel. I will divorce myself from the clutches of time and I will marry Christ. Why? Because Christ has redeemed me from time. ரோமர் 7 பேசிட்டு இருக்கேன். அவன் லாக்கு பேசுறான் இல்லையா, இந்த மேட்ரை நான் டைமுக்கு பேசுறேன். I will divorce myself from time because I have a new partner with whom I am committed to. The partner is Christ. The partner is Christ. I am so one with Christ such that I am the living Christ, such that it is no longer I, but Christ that liveth in me. And Christ is not under any time. Christ is not under the dominion of time. Christ has liberated me from the results of time, from the clutches of time, from the erosion of time. Time erodes. From the erosion of time, from the fear of time, from the knowledge of time. Christ has given me wisdom which is above time, knowledge which is far away from time. டஃப்பான சப்ஜெக்ட் தான், ஆனா இது சிச்சை மாதிரி தான் இருக்கும். கிறிஸ்துவின் சிச்சைக்கு என்னை அடிபடுகிறேன். தேவன் சிச்சிக்கிறார், தேவன் என்னை புடமிடுறார். எப்படி புடமிடுறார்னா இந்த மாதிரி சத்தியங்களை வைத்து என்னை புடமிடுறார். இந்த மாதிரி சத்தியங்கள் பேசும்போது நம்மளுடைய சப்கான்சியஸ் வந்து அப்படியே எதிர்க்கும். இல்ல அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் சான்ஸே கிடையாது, அதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. இல்ல, உதவுன்ற தேவன் இப்ப சிச்சித்துட்டு இருக்கிறாரு. என்னுடைய ஆத்மாவை சிச்சித்துட்டு இருக்காரு. என்னுடைய தாட் ப்ராசஸ சிச்சைக்குள்ள கொண்டு வராரு. இப்போ வந்து உள்ள ஐ எம் சால்டட் வித் ஃபயர். ஏன்னா என்னுடைய தாட் ப்ராசஸ் பிரகாரமா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குப்பா, அந்த டைம்ல நடக்கும்பா, எல்லாம் வந்து ஒரு நல்ல டைம் வரும்பா, கர்த்தர் வந்து எல்லாத்தையும் மாத்துவார்ப்பா, இதெல்லாம் வந்து நல்லாதான் நடக்கும். ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜபத்துல வச்சிருங்க சிஸ்டர், அங்க வச்சிருங்க, இங்க வச்சிருங்க, சைட்ல வச்சிருங்க, அடியில வச்சிருங்க, மேல வச்சிருங்க. இந்த பேச்சுக்களுக்கும்
இந்த ஸ்லக்கிஷ்னஸ்க்கும் என்னை விளக்குறேன். இதுல இருந்து கர்த்தர் என்னை சிச்சித்து வெளியே கொண்டு வராரு. மகனே வெளியே வா மகனே, போதும் இந்த சிறையிருப்பு போதும், 400 years of bondage போதும், வெளியே வா. அவேர்னஸ் இல்லாம தானே பாண்டேஜ்ல இருக்க. உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு, வார்த்தை இருக்கு, தூக்கி போடு வெளியே. கீழே போட்ட உடனே அது ஃபைட் பண்ணுண்டா டைம்ன்றாரு. கோலை போட்ட உடனே கோல் வந்து பாம்பா மாதிரி ஃபைட் பண்ணுது ஃபேரோவை. கோல் போட்ட உடனே தண்ணி ரத்தமா மாத்தி ஃபேரோ ஃபைட் பண்ணுது. கோல் போட்ட உடனே நிறைய விஷயங்களை பண்ணி ஃபேரோ ஃபைட் பண்ணுது. என் கிட்ட இருக்கிற வார்த்தை அதை நான் போடும்போது சாதாரண ஃபேரோவுக்கு முன்னாடி போடலங்க, மிகப்பெரிய ஃபேரோ டைமுக்கு முன்னாடி போடுறேன். ஏன் போடுறேன்? ஏன்னா கிறிஸ்துவின் அறிவு, ஐ ஆம் கிட்ட இருந்து வந்த அறிவு எனக்குள்ள இருக்கிறதுனால I go before the Pharaoh of time and I say, let my people go, let my generation go, let my subconscious go, let my spirit go. You do not have authority over me, for I am sent from above. I come from I am that I am. I hear from I am. I only see and do what the I am does, what my Father does. My Father is under control of nobody's time. My Father is not under your time, under the control of you. So, since my Father doesn't operate like that, even I refuse to be bound to time. I refuse to be bound to time. I come and challenge face to face with time and say, let my subconscious go from your jurisdiction. I seek divorce from time. I say goodbye to time as I have married Christ, which is eternity. In Christ, all goodness dwell. In Christ, all fullness dwell. The fullness of Godhead dwells in Christ. When I am நான் வந்து கிரைஸ்டுடைய லக்ஸரிலையோ ஃபுல்னஸ்லயோ இருக்கும் போது நான் ஏன் போய் டைம் ஆகிய உனக்கு சப்மிட் பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆகணும்னு நான் கேட்குறேன். எனக்கு கிரைஸ்டுடைய நாலேஜ் இல்லாத போது நான் when I was under the time, when I was under the law அப்படின்னு பால் எழுதுற மாதிரி, when I was under the time, I was a baby. I was under time. But when Christ came, I am no longer under the tutor of time. லாக் எழுதுன அதே வசனம் தான். I am no longer under the tutor of time. I grant freedom from time. I grant liberty from the Pharaoh of time. I seek separation from time. For I am greater than time because I am Christ, because Christ is in me. புரியுதுங்களா? Redemption in the subconscious, redemption from time. Redemption from time. All things work together for good for me in the now. In the now. என்னைக்கோ இல்லை, நாளைக்கு, நாளை கழிச்சு, அந்த கதைலாம் இல்லை, என்னைக்கோ அப்படிலாம் இல்லை, இந்த நவ். ஃபாதருக்கு எப்படி விஷயம் நடக்குது? இந்த நவ்ல தான் நடக்குது. He has placed eternity in our hearts. He has placed the now in the hearts. He has placed the timeless zone. Eternityன்றது என்னங்க? Timeless zoneங்க அது. He has placed eternity in the heart அப்படின்னாக்கா
He has placed timeless zone in my heart. அது அப்படியே இன்னும் ஒரு லெவல் அப்படியே பீல் பண்ணி உரிச்சு கொடுக்கும்போது he has placed eternity in the heart அப்படின்னு எழுதுறத he has placed timeless zone in my subconscious. He has placed eternity in the inner man. பைபிள் அதில் வர்ஷனிங் பண்றேன். He has placed eternity in my inner man, in your inner man. So I awaken myself. When I awaken myself into this glorious redemption, glorious liberty, on which the creation itself is waiting to see the manifestation of the sons of God, I manifest myself as a son of God with the awareness. I cut off the chains of time from me and stand as creation looks at me and welcomes me. புரியுதுங்களா? கிரியேஷன் பாண்டேஜ் ஆஃப் டைம்ல இருக்குது, கரப்ஷன்ல இருக்குது. நான் அதுல இந்த அவேர்னஸ் கிரைஸ்ட் பண்ண விஷயத்துல நம்பிக்கை வச்சு அதுல என் ஃபவுண்டேஷனை கட்டி எந்த அளவுக்கு நான் கிரைஸ்ட பிலீவ் பண்றேன்னா டைம் மேல எனக்கு விடுதலை இருக்கு அப்படின்ற அளவுக்கு நான் கிரைஸ்ட பிலீவ் பண்றேன். அண்ட் இது எனக்கு நீதியாக எண்ணப்படும்ன்ற. Abraham believed in God and it was counted unto him for righteousness. நான் கிரைஸ்ட் மேல எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா டைம் அப்போஸ் பண்றேன். டைம் இந்த மிகப்பெரிய ஃபேரோவுக்கு முன்னாடி வந்து சொல்றேன், டே நீ ஏமாத்துறோம், நீ ஏமாத்துறோம், இவ்வளவு நாள் ஏமாத்துறடா. ஆனா இனிமேலு I have come to the awareness. I have come from I am. Who has sent you? கேக்குறான் பார்வன், கேக்குறான், who has sent you? What is his name? I am has sent me. What is his name? I am that I am. பதில் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ டைம் நம்மளை கேக்குது, who has sent you? Who has given you this revelation? Who has sent you? அப்படின்னு நான் சொல்றேன் டைம் முன்னாடி நின்று, I am has sent me. I am has given the revelation. I am that I am. Christ has sent me. Christ has given me the revelation. Now that the revelation has come, you do not have any dominion. Goodness belongs to me. Goodness is my birthright. Love is my birthright. Since I am in the perfect dimension, atmosphere of love, time has to submit to me. I will make you a God unto time. Moses, I will make you a God unto Pharaoh அப்படின்றார் இல்லையா? இந்த Pharaoh of time முன்னாடி நான் சொல்றேன், God has made me a God unto you. So time, it is time for you to serve me. It is time for you to serve me. My consciousness is completely redeemed. I am completely set free from the bondages of time, from the clutches of time, from the fetters of time. I am totally redeemed, totally beyond the control of time. Time is not ticking in my subconscious anymore. My subconscious is set apart from time. I exist in eternity and I always choose to be in eternity. இதுதான்
ரிடெம்ஷன், ஹோலிஸ்டிக் ரிடெம்ஷன். ஹோலிஸ்டிக் ரிடெம்ஷன் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஃபுல் ரிடெம்ஷன், கம்ப்ளீட் ரிடெம்ஷன், டோட்டல் ரீகால் பண்ணிட்டு இருக்கிறேன். டோட்டல் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா அவேர்னஸ் ரீகால் பண்றேன். கிரைஸ்ட் எனக்கு என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்ற அவேர்னஸ்க்குள்ள நான் வந்துட்டே இருக்கிறேன். உள்ள வந்துட்டே இருக்கேன். வெளிச்சம் போட்டு காட்டுது, அந்த லைட் உள்ள வருது இல்லையா? லைட் உள்ள வரும்போது டார்க்னஸ் டு டைம், நைட்டு அதெல்லாம் கிடையாது. தேர் ஷால் பி நோ லாங்கர் நைட்னு எழுதுறான் பாருங்க. ஒண்ணு நம்ம பரலோகம் இல்ல, உங்களுடைய சப்கான்சியஸ்ல தேர் இஸ் நோ லாங்கர் லைட். உங்களுடைய சப்கான்சியஸ்ல தேர் இஸ் நோ லாங்கர் நைட், பிகாஸ் காட் இஸ் your zone. Time is not your time zone. God is your zone. There is no longer night in your subconscious. நம்ம எல்லாம் பல்லவத்துல போட்டானுங்க. பல்லவத்துல வந்து ராத்திரியே இல்லை அப்படிங்களா? ரியல் எஸ்டேட்டா மாத்திட்டான். நான் கான்சியஸ்னஸ்குள்ள கொண்டு வரேன்றேன். யோவான் எழுதின மேட்டர் ரியல் எஸ்டேட் மேட்டர் இல்ல. யோவான் எழுதின மேட்டர் கான்சியஸ்னஸ் உடைய மேட்டர். யோவான் எழுதின மேட்டர் கான்சியஸ்னஸ் உடைய மேட்டர். ரிலிஜன் வந்து எல்லாம் ரியல் எஸ்டேட்ல போட்டுருச்சு, எல்லாம் ஹெவன்ல போட்டுருச்சு. Totally redeemed, totally liberated. I breathe the atmosphere of Christ. I breathe the fresh air of Christ. I dwell in Christ. I abide in Christ. I live in Christ. I do not live in time. I do not live in my past. I do not live in my past memories. I do not live in my fainted memories. I will not sing songs about my past memories. I will not take and look at the past photos and see how good it was. அன்னைக்கெல்லாம் அந்த காலங்கள்லாம் அந்த பேச்செல்லாம் பேச மாட்டேன். அன்னைக்கெல்லாம் நாங்கள் இருந்த காலம் ஐயோ, அதெல்லாம் டைம் உடைய டிசப்ஷன் என்ற டைம் ஏற்படுத்துற டிசப்ஷன். அன்னைக்கு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சா? இல்ல. ஆனா அது கடந்து வரும்போது அந்த காலம் நாங்க சின்ன வயசுல அப்பதான் அழுதுதான் இருந்திருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருந்தோமா? இல்ல. அங்க அடி வாங்கி தான் அழுதுட்டு இருந்திருப்போம். பைசா இல்லாம காசு கஷ்டப்பட்டு இருந்திருப்போம் சின்ன வயசுல. இது இல்லாம அது இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்போம். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டைம் ஒரு டிசப்ஷனை காட்டும். எப்படி காட்டும்னா, நாங்க எகிப்துல இருக்கும்போது பூண்டை சாப்பிட்டோம் சொல்றான் பாத்தீங்களா? எல்லாம் டைம் பண்ற டிசப்ஷனு. ஆண்டவர் அருவ இருக்கிறாருன்றாங்க. நீங்க டைம் உடைய கிளச்சஸ்ல இருக்கிறது ஆண்டவர் வந்து அருவ இருக்கிறாரு. இன்னும் நானா எகிப்து பேசிட்டு இருக்க போடே கட்டுப்பாடாரு அவருக்கு. ஏன் கட்டுப்பாடு அப்படின்னாக்கா, டேய் நான் உன்னை லிபர்ட்டி பண்ணி வச்சிருக்கிறேன்டா, காணான முன்னாடி வச்சிருக்கேன்டா. இன்னும் எகிப்தை பத்தி பேசிட்டு அங்க வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், அது ரொட்டி தின்னோம், அது தின்னோம், பூண்டு தின்னோம், இது சாப்பிட்டோம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. உனக்கு முன்னாடி நீ பேசு வந்து மண்ணா உனக்கு முன்னாடி வந்து உட்காரும். வேற ஒரு ரிடெம்ஷன்ல வந்து வேற ஒரு டிசோன்ல வச்சிருக்கிறேன் நான் உன்னை. நீ பேசு. நீ அவேர்னஸ் கொண்டு வா. பேசிக்கா நீ அவேர்னஸ் கொண்டு வா. உன் அவேர்னஸ வந்து பெரிதாக்கு, சிறுசாக்காத. கிறிஸ்து எவ்வளவு பெருசு அந்த அளவுக்கு பெருசாக்கு. You are bigger than your body. You are bigger than your body. Your subconscious fills the heavens and the earth. You are one with Christ. You are the fabric of Christ. You are in the fabric of Christ. Your expansion is bigger. Your body cannot even hold you. You are actually holding your body. The inner man, the Christ man, the Christ inside of you is bigger. He is not subjected to any physical realities. Your subconsciousness is not subjected to any physical realities. உங்க subconsciousness வந்து physical realityக்கெல்லாம் கன்ஃபைன் ஆகி இல்லை. அதெல்லாம் மிஞ்சி நிக்குது, அதெல்லாம் பரம்பி நிக்குது. The Son of Man who is in the dimension of God. The Son of Man which is in heaven அப்படின்றார் இல்லையா? Actually the Son of Man which is in God ன்னு அர்த்தம்.
இவங்க ஹெவன் 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 மொழிபெயர்த்து ரியலிஸ்ட் ஆகிட்டாங்க. அதே தான் கிரைஸ்டுக்கு என்னன்னா அப்ளை ஆச்சோ அது எல்லாம் நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்குது. ஏன்னா அப்படிதான் ரிடம்ஷன் நடந்திருக்கு. ரிடம்ஷனை நீங்க பார்க்கணும், ரிடம்ஷனுடைய அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னாக்கா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, எப்படி ஃபுல்லா மீட்டுட்டாருனா எப்படி இருக்கும் நம்மள, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஃபுல்லா மீட்டார் நம்ம அப்படியே பரப்போமா அப்படி இப்படி அப்படிலாம் வச்சுக்கூடாது. ஃபுல்லி ரிடீம்டு பர்சனை பார்க்கணுமா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுமா, கிரைஸ்ட பாருங்கன்றேன். ஒரு அவுட்புட் ஆஃப் த கிரைஸ்ட் ஃபுல்லி ரிடீம்டு எப்படி இருக்குன்னா ஜீசஸ். ஸோ உங்களை ரெடீம் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா என்ன ரெடீம் பண்ணியிருக்காங்க, உங்களை ஜீசஸா ரெடீம் பண்ணியிருக்காரு. ஸோ ஜீசஸ்க்கு எதெல்லாம் ட்ரூத்தா இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு ட்ரூத், ஜீசஸ்க்கு எதெல்லாம் லைஸா இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு லைஸ். ஜீசஸ்க்கு வந்து டைம் வந்து ஒரு லை, டைம் சர்பாஸ் பண்ணிட்டாரு. The resurrected Christ has surpassed time. So what is true for Christ is true for me. What is the truth of Christ is the truth of me. What is lie for Christ is lie for me. இப்போ டைம் வந்து கிரைஸ்ட் மேல சப்ஜெக்ட், கிரைஸ்ட் மேல வந்து டைமுக்கு சப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு லை. கரெக்டுங்களா? மோஷ் மேல சப்ஜெக்ஷன், ஆமாங்க மோஷ் மேல சப்ஜெக்ட் இருக்குதுங்க அது சொல்லுவோம். கிரைஸ்ட் மேல கிடையாதுங்க சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல நான் மோஷை கொண்டு வந்து நிறுத்தி சொல்றேன், டே கிரைஸ்டுக்கு எது லையா இருக்குதோ அது எனக்கும் லை தான். புரியுதுங்களா? கிரைஸ்டுக்கு எது ட்ரூத்தா இருக்குதோ, என்ன ட்ரூத்து, கிரைஸ்ட் இஸ் அபவ் டைம், அது ட்ரூத்தா? ஆமா. அவ மோஷி இஸ் அபவ் டைம், ட்ரூத், ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளவுதான். இந்த அவேர்னஸ் கஷ்டமா இருக்குதா, சிச்சையா இருக்குதா? ஆமா சிச்சையா தான் இருக்குது. கொண்டு வரது ஐயோ நம்பவே முடியுமா, சான்ஸே இல்லைங்க, ஐயோ இல்ல நம்ப பழக வைக்கிறேன்ற. இப்ப நான் நம்பி நான் பழகும் போது என் ஜென்ரேஷனுக்கு பழகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா தேவன் நிச்சய அனுமதிக்கிறாரு. தேவன் இந்த கரெக்ஷனை அனுமதிக்கிறாரு. தேவன் இந்த ஹெல்ல அனுமதிக்கிறாரு. இன்னைய ஹெல்ல, ஆமா, எவ்ரி திங் வில் பி சால்டட் வித் ஃபயர். வுட், ஸ்ட்ரா, இதெல்லாம் வந்து என்ன ஆகும், எரிஞ்சிடும். எனக்குள்ள இருக்கிற வுட், ஸ்ட்ரா, அதாவது டைமோட இருக்கிற கனெக்ஷன், டைமோட இருக்கிற டைஸ், டைமோட இருக்கிற அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன், அதெல்லாம் எரிச்சிட்டு இருக்கிறாரு. அவரோட அக்கினி புடமாக்கிட்டு இருக்குது. பொன்னாய் விளங்குவேன். பொன்னாய் விளங்கும் பொழுது நான் டைம்ல சப்ஜெக்ஷன்ல இருக்க மாட்டேன், கிரைஸ்டோட சப்ஜெக்ஷன்ல இருப்பேன். கிரைஸ்டுடைய ஃபுல் ஹோலிஸ்டிக் ரிடம்ஷனுக்கு என்னை சப்மிட் பண்ணியிருப்பேன். நான் டைமுடைய லைஸ்க்கு நான் என்ன சப்மிட் பண்ணியிருக்க மாட்டேன். அல்லது விடுதலையா இருப்பேன். I am redeemed. I have this consciousness that I am redeemed completely. I am redeemed from the bondages of time.